வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2014 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மலர்ந்துள்ள இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளில் இனி தலைப்புச் செய்திகள். பூண்டுலோயா நகரில் தீயினால் சுமார் 25 கடைகளுக்கு சேதம். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பு கருதி மார்ச் மாதம் முதல் பாடசாலை சேவையில் ஈடுபடும் வேன்களை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை. யுக்ரைனில் இடம்பெறும் கலவரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அந்த நாட்டின் மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதிப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளில் இனி உள்நாட்டு செய்திகள். பூண்டுலோயா நகரில் தீயினால் சுமார் 25 கடைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து இன்று அதிகாலை 2:15 அளவில் ஏற்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தீயணைப்பு சேவை பகுதியினர் மற்றும் பிரதேச மக்களின் உதவியுடன் போலீசார் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீயினால் கடைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை. தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதோடு பூண்டுலோயா போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்து தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் திருஞானத்தோடு நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் திருஞானம். வணக்கம் கோகுல். திருஞானம், இந்த தீ விபத்து தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள். இப்பொழுது தீ பரவியமைக்கான காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அது பற்றி சொல்லுங்கள் திருஞானம். இதுவரையும் தீ பரவியமைக்கான காரணம் கண்டுபிடிக்கவில்லை. அது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் போலீசார். ஆமா திருஞானம், தீயினால் என்ன விதமான பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது? சேத விவரங்கள் தொடர்பான தகவல்களை சொல்லுங்கள். பொதுவாக சேத விவரங்களின் தொடர்பான சரியான கணக்கெடுப்பு இடம்பெறவில்லை. 25 கடைகள் முற்றாக எரிந்துள்ளது. பொதுவாக இந்த கடைகள் பலசரக்கு பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், அது இல்லாம புடவை கடைகள், அப்படியான கடைகள் தான் எரிந்து நாசமாக இருக்கின்றது. இது தொடர்பான பூரண மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை பூண்டுலோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடைகளை அண்மித்த பகுதிகளிலே குடியிருப்புகள் ஏதேனும் இருந்தனவா? பொதுவாக குறிப்பிட்ட சில கடை தொகுதிகளில் முன்புறம் கடைகளாகவும் பின்புறம் வீடுகளாகவும் இருந்திருக்கின்றது. அந்த வீடுகளும் இருந்து நாசமாகியுள்ளது என்று கூறினார். ஆமா, நன்றி திருஞானம். இன்னொரு உள்நாட்டு செய்தி. மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. 28ஆம் நாளாக இந்த புதைகுழி அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதோடு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் மூலம் மொத்தம் 74 மண்டியோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மன்னார் மனித புதைகுழியில் இருந்து நேற்றும் 5 மண்டியோடுகள் அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். விரிவான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நமது பிராந்திய செய்தியாளர் வாஸ் குஞ்ஞே இணைந்து கொள்கிறார். வணக்கம் வாஸ் குஞ்ஞே. வணக்கம். மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மனித புதைகுழி அகழ்வு பணி 27வது நாட்களாக காலை 8 மணி முதல் தொடக்கம் இடம்பெற்றது. மன்னார் நீதிமன்ற நீதிபதி செல்வி ஆனந்த் கனகரட்ன முன்னிலையில் நடைபெற்ற மனித புதைகுழி அகழ்வுக்கு சட்டமைப்பு நிபுணர் DL வைத்தியர் தலைமையில் கொண்ட குழுவை தொடர்ந்தும் இப்பணியில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது. நேற்று முன்தினம் 26வது நாட்களாக இடம்பெற்ற அகழ்வு பணியில் 69 மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையிலும் 51 எலும்புக்கூடுகள் புதைகுழியிலிருந்து வெளியெடுக்கப்பட்ட பெட்டிக்குள் பாதுகாப்பாக அடைக்கப்பட்ட நிலையிலேயே இப்பணி நேற்றும் இடம்பெற்றது. நேற்று இடம்பெற்ற மனித புதைகுழி அகழ்வின் போது 5 மண்டையோடுகளும் மேலும் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இதன் எண்ணிக்கை தற்போது 74ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் அத்துடன் புதைகுழியிலிருந்து மேலும் 9 எலும்புக்கூடுகள் நேற்று வெளியெடுக்கப்பட்டு பெட்டிக்குள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் தொகையும் தற்பொழுது 60ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து அகழ்வு பணி மீண்டும் 28வது நாளாக தொடரும் என்பது அறிய தருகின்றோம். மன்னார் மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் வாஸ் குஞ்ஞே. நன்றி.
பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பு கருதி மார்ச் மாதம் முதல் பாடசாலை சேவையில் ஈடுபடும் வேன்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கிறது. மேல் மாகாணத்தில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி அனுமா திசாநாயக் கூறுகிறார். 2011ஆம் ஆண்டு முதல் தடவையாக பாடசாலை வேன்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆரம்பித்திருந்தது. இந்த நடவடிக்கை வெற்றியளித்ததோடு இவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்ட எந்தவொரு பாடசாலை வேனிலும் மாணவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் பதிவாகவில்லை என அதிகார சபையின் தலைவர் குறிப்பிடுகிறார். அதன் பிரகாரம் இந்த வருடமும் அந்த நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாகவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சிறந்த பாதுகாவலராக செயற்படக்கூடிய போலீஸ் அறிக்கையுள்ள சாரதிகள் மாத்திரமே இதில் உள்ளடக்கப்பட உள்ளதாகவும் சட்டத்தரணி அனுமா திசாநாயக்க சுட்டிக்காட்டுகிறார். அத்துடன் இந்த வருடம் ஒழுங்குபடுத்தப்படும் வேன்களில் மாத்திரமே பாடசாலை மாணவர்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகார சபையின் தலைவர் பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமது பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பாடசாலை வேன்கள் குறித்து நன்கு ஆராய்ந்த பின்னரே தமது பிள்ளைகளை அவற்றில் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி அனுமா திசாநாயக்க மேலும் தெரிவிக்கிறார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் இது. வானிலை தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனோடு ஸ்கைப்பினூடாக நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் சூரியகுமார். வணக்கம். வடமத்திய கிழக்கு உப்புவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். நாட்டின் அநேகமான பகுதிகளில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாகவும் வீசும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் பொத்துவில் அம்பாந்தோட்டை ஊடான காலி வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். கொழும்பு முதல் புத்தளமூடான மன்னார் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. ஆமா, வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் ஸ்கைப்பினூடாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய வானிலை அதிகாரி கே சூரியகுமார். நன்றி. இன்னொரு உள்நாட்டு செய்தி. நாடளாவிய ரீதியில் உள்ள தரிசு வயல் நிலங்களை அபிவிருத்தி செய்யும் திட்டம் ஒன்றை கமநல சேவைகள் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. மேலதிக பயிர் செய்கையை முன்னெடுக்கக்கூடியவாறு அரசாங்க செலவில் தரிசு வயல் நிலங்களில் இடைநிலை பயிர் செய்கையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் சுனில் வீரசிங்க தெரிவிக்கிறார். நாடளாவிய ரீதியில் சுமார் 3 லட்சம் வயல் நிலங்கள் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களம் குறிப்பிடுகிறது. நகரமயமாதல், சேற்று நீர் வடிந்தோடல், நீர் வசதியின்மை, மனித வளமின்மை போன்ற காரணங்களினால் இந்த வயல் நிலங்கள் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளதாக கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் சுனில் வீரசிங்க மேலும் தெரிவிக்கிறார். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சண்டை செய்திகளை நிறைவு செய்கிறோம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.